எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல ஏன் இத்தனை மொழிகள் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், சைனீஸ்னு ஆயிரக்கணக்கான மொழிகள். இது எல்லாம் எப்படி உருவாச்சு? இந்த கேள்விக்கு ரொம்ப ரொம்ப பழங்காலத்துல இருந்தே ஒரு கதை பதில் சொல்ல முயற்சி பண்ணுது. அதுதான் பாபெல் கோபுரத்தோட கதை. வாங்க அந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள நாம இப்ப போகலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி கண்டிப்பா மனசுல வந்திருக்கும் இல்லையா? எதுக்காக இத்தனை மொழிகள்? இதுக்கான விடையே தேடிப்போனா ஒரு ஆச்சரியமான பழங்கால கதை நமக்கு கிடைக்குது. ஒரு காலத்துல இந்த உலகத்துல இருந்த எல்லாருமே ஒரே ஒரு மொழிதான் பேசுனாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அங்க இருந்து நாம இப்போ பாக்குற இந்த மொழி பன்முகத்தன்மைக்கு எப்படி வந்தோம்னு தான் இந்த கதை ரொம்ப தெளிவா விளக்குது. சரி வாங்க, நாம எல்லாரும் ஒரு டைம் மெஷின்ல ஏறி நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு காலத்துக்கு பயணம் போவோம். அந்த காலத்துல இந்த பூமியில வாழ்ந்த எல்லா மனுஷங்களும் ஒரே குடும்பம் மாதிரி இருந்தாங்களாம். அவங்க எல்லாரும் ஒரே மொழி பேசி ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. சும்மா யோசிச்சு பாருங்களேன், பூமி முழுக்க எல்லாருக்கும் ஒரே மொழி, ஒரே விதமான பேச்சு, எந்த ஒரு மொழி பிரச்சனையும் கிடையாது. ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தருக்கு உடனே புரிஞ்சிடும். அப்போ தகவல் தொடர்பு எவ்வளவு எளிமையா இருந்திருக்கும், அந்த ஒற்றுமை எவ்வளவு பெரிய சக்தியா இருந்திருக்கும் இல்லையா? இப்படி ஒற்றுமையா இருந்த மக்கள் கிழக்கு திசையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பயணம் செஞ்சு சினையார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த சினையாருங்கிற பகுதி இப்போ நாம ஈராக்குன்னு சொல்ற இடத்துல இருந்திருக்கலான்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அங்க இருந்த ஒரு பெரிய சமவெளிய பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அங்கேயே குடியேறலான்னு முடிவு செய்றாங்க. இங்கேருந்து தாங்க கதையோட முக்கியமான சம்பவங்களே ஆரம்பிக்குது. ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பெரிய லட்சியம் பிறக்குது. அது வெறும் ஒரு சாதாரண லட்சியம் இல்ல, மனுஷ சரித்திரத்தையே மாத்தி போட போற ஒரு மிகப்பெரிய துணிச்சலான முயற்சி. அவங்க என்ன செய்ய நினைச்சாங்க தெரியுமா? இங்க ஒரு சின்ன டெக்னாலஜி புரட்சியே நடக்குதுன்னே சொல்லலாம். அவங்க சாதாரணமா கிடைக்கிற கற்களை பயன்படுத்தல. அதுக்கு பதிலா களிமண்ல இருந்து செங்கற்களை உருவாக்கி அதை நெருப்புல நல்லா சுட்டு ரொம்ப ரொம்ப உறுதியான கற்களை உருவாக்குறாங்க. அப்புறம் சாந்துக்கு பதிலா தார் மாதிரியான ஒரு பொருளை பயன்படுத்தி அசைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு வலுவான கட்டுமானத்துக்கு தயாராகிறாங்க. இதுவே அவங்களோட அறிவுக்கு ஒரு பெரிய சாட்சி. அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து வானத்தையே தொடர அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோபுரத்தை கட்டுவோம். இதன் மூலமா நம்ம பேர் இந்த உலகத்துல எப்பவுமே நிலைச்சு நிக்கணும். முக்கியமா நாம யாரும் பிரிஞ்சு பூமி முழுக்க சிதறி போகாம இதே இடத்துல ஒன்னாவே இருக்கணும். ஆக அவங்களுக்கு ரெண்டு ஆசை, ஒன்னு பெருமை, இன்னொன்னு ஒற்றுமை. இதுவரைக்கும் மனுஷங்களோட முயற்சியையும் அவங்களோட பிரம்மாண்டமான திட்டத்தையும் பார்த்தோம். ஆனா இப்ப கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வரப்போகுது. ஏன்னா மேல இருந்து ஒரு சக்தி இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கு. அந்த சக்தி இப்போ நேரடியா களத்துல இறங்க போகுது. மனுஷங்க ரொம்ப மும்மரமா கோபுரத்தை கட்டிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அவங்க கட்டுற அந்த நகரத்தையும் அந்த கோபுரத்தையும் பாக்குறதுக்காகவே கர்த்தர் கீழே இறங்கி வரார். இந்த ஒரு வரி அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குது. அவங்க செஞ்சிட்டு இருந்த செயல் கவனிக்கப்படாம போகல. கர்த்தர் மனுஷங்களோட அந்த அசைக்க முடியாத ஒற்றுமையும் அவங்க பேசுற அந்த ஒரே மொழியும் பாக்குறாரு. அப்போ அவர் நினைக்கிறாரு, அடடா இவங்கெல்லாம் ஒன்னா இருக்காங்க, ஒரே மொழி பேசுறாங்க. இதனால அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிக்கிற சக்தி அவங்களுக்கு வந்துடும். இனிமே அவங்களால முடியாததுன்னு எதுவுமே இருக்காது. மனுஷனோட இந்த எல்லையில்லாத சக்தி ஒரு விதமான கவலைய உருவாக்குது. இதோ கதையோட உச்சக்கட்ட வந்தாச்சு. மனுஷங்களோட இந்த மாபெரும் லட்சியத்தை நிறுத்த ஒரு தெய்வீக முடிவெடுக்கப்படுது. அந்த திட்டம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த தெய்வீக முடிவு இதுதான். நாம கீழே போய் அவங்களோட மொழிய குழப்பிடலாம். ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியாத மாதிரி செஞ்சுட்டா அவங்களோட ஒற்றுமை உடைஞ்சிடும். பாருங்க, இது அவங்க கட்டுற கோபுரத்தை மட்டும் தாக்கல, அவங்க ஒற்றுமையோட ஆணிவேரையே அசைச்சு பாக்குற ஒரு செயல். பாருங்க ஒரே நொடியில என்ன நடந்ததுன்னு. நேத்து வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சு ஒன்னா வேலை செஞ்சவங்க இப்போ ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறாங்க. ஆனா அவங்க பேசுறதுல ஒரு வார்த்தை கூட புரியல. ஒரே மொழியால ஒற்றுமையா இருந்த ஒரு உலகம் ஒரே நொடியில பல 100 மொழிகளால பிரிஞ்சு குழம்பி போயிடுச்சு. இதோட விளைவு ரொம்ப வேகமா தெரிய ஆரம்பிச்சுது. முதல்ல ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தருக்கு புரியாததால அவங்களால சேர்ந்து வேலை செய்ய முடியல. அதனால அந்த நகரத்தை கட்டுற வேலைய அப்படியே நிறுத்திட்டாங்க. ரெண்டாவதா அவங்க எது நடக்கும்னு பயந்தாங்களோ அதுவே நடந்தது. அந்த ஒன்றுபட்ட மக்கள் கூட்டம் பூமி முழுக்க சின்ன சின்ன குழுக்களா சிதறி போயிட்டாங்க. இந்த ஒரு நிகழ்வு ஒரு பெரிய சரித்திரத்தையே உருவாக்கிடுச்சு. அந்த இடத்துக்கு ஏன் அந்த பேரு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதையோட முக்கியமான பாடங்கள் என்னென்னன்னு நாம இப்ப பார்க்கலாம்.
அவங்க கட்ட நினைச்ச அந்த நகரத்துக்கு பாபேல்னு பேர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஹேப்ரு மொழியில குழப்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பலால் பேலால் அப்படின்னு அர்த்தமாம். கர்த்தர் உலகத்தோட மொழிய குழப்பின இடங்கிறதால அந்த இடத்துக்கு பாபேல், அதாவது குழப்பம்னு பேர் வந்துருச்சு. ஒரு காலத்துல ஒற்றுமையோட சின்னமா இருக்க வேண்டிய இடம் குழப்பத்தோட நகரமா மாறிடுச்சு. அப்போ இந்த பழங்கால கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? முக்கியமா 3 விஷயங்கள் இருக்கு. 1, மனுஷங்க ஒற்றுமையா இருந்தா அவங்களால எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிக்க முடியுங்கிற அந்த சக்தி. 2வது, இந்த உலகத்துல இத்தனை மொழிகள் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கான ஒரு தெய்வீக காரணம். 3வது, ஒரே இடத்துல இருந்த மக்கள் கூட்டம் எப்படி உலகம் முழுக்க பரவி பல நாடுகளை உருவாக்குனாங்கங்கிற ஆரம்ப புள்ளி. கடைசியா இந்த கதை நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. உண்மையான மனித ஒற்றுமைனா என்ன? எல்லாரும் ஒரே மொழி பேசி ஒரே மாதிரி இருக்கிறதுல இருக்கா, இல்ல பலவிதமான கலாச்சாரங்கள், மொழிகள், வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த வேற்றுமையில ஒற்றுமையா வாழ்றதுல இருக்கா? பாபேல் கோபுரத்தோட கதை இந்த கேள்விய ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.